ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் பேராயர் அவர்களே, செயலர் அவர்களே, உதவித் தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கல்வி வாரிய தலைவர் அவர்களே, உயர்கல்வி வாரிய தலைவர் அவர்களே, சொத்து அதிகாரி அவர்களே, ஆளுங்குழு உறுப்பினர்களே மற்றும் இந்த ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய பல்வேறு நிலைகளிலிருந்து பணியாற்றக்கூடிய அலுவலர்களே, திருச்சபை மக்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்றைய தினம் மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருநாள். இன்றைய தினத்திலே உங்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மார்ட்டின் லூத்தர் என்பவர் விட்டன்பர்க் என்ற ஒரு இடத்தில், ஒரு ஆலயத்தில் 95 நற்கருத்துக்களை, நியாயங்களை ஏந்திய ஒரு அறிவிப்பு பலகை ஓட்டினார், ஒரு தாளை. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி செய்த ஒரு வீரன் என்று நான் சொல்லுவேன். நல்ல புரட்சியான, அம்பேத்கர் கூட சொன்னார், புரட்சி செய், ஒன்று சேர், வெளிப்படுத்து. அப்படி புரட்சிக்கு காரணமான இடம் அந்த இடம். இந்த நாள், இந்த சீர்திருத்த திருநாளான இன்று. அவர் 20 வயது வரைக்கும் இந்த பைபிளை பார்க்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆலயத்துக்கு வரக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆயர்மார்கள் கையிலே கொண்டு வருவார்களாம், கையிலே கொண்டு செல்வார்களாம். இப்படி நான் படித்திருக்கிறேன். அவர் தன்னுடைய வயது 20 வயதில் தான் அந்த பைபிளை பார்த்துருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சீர்திருத்த நாளான இன்று நாம் திருச்சபையில் இப்படி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக நமது பேராயர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பல்வேறு நிலைகளில் புதிய புதிய பயன்பாடுகளை, புதிய புதிய செயல்களை உட்புகுத்துகிறார் என்பதில் உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் அறிந்ததே. இந்த திருச்சபை, ஆற்காடு லூத்தரன் திருச்சபை நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையை நிலைநிறுத்துவதற்காக, இந்த திருச்சபையை கட்டி காக்க வேண்டும், அனைத்தையும் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இந்த திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதில் நான் இணை சொத்து அதிகாரியாக இருக்கிறேன். பல்வேறு இடங்களிலே பல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே ஆக்கிரமிப்புகளை எல்லாவற்றையும் மீட்டு பராமரிக்க வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோள் என்று நமது பேராயர் அவர்கள் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் பல்வேறு கருத்துகள் உங்களை வந்து அவ்வப்போது சேர்வதில்லை நான் நினைக்கிறேன். இப்பொழுது பல விதமான ஊடகங்கள் இருக்கிறது. அந்த ஊடகங்களில் நற்கருத்துகள் வருகிறதா, கெட்ட கருத்துகள் வருகிறதா என்பதை தெரியவில்லை. அதனால் நம்ம திருச்சபை இப்பொழுது ஒரு யூடியூபில் டிஜிட்டல் மினிஸ்ட்ரி என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த டிஜிட்டல் மினிஸ்ட்ரியிலே திருச்சபையில் நடக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் செயல்படக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் தினமும் உங்களுக்கு தருவார்கள். இது எப்படின்னா, நல்ல கருத்துக்களை மட்டுமே அது தரும். வள்ளுவன் சொல்லுவான், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று என்று. நல்ல சொற்களை விட்டு கெட்ட சொற்களை சொல்லக்கூடிய ஊடகங்கள் மத்தியில் இந்த டிஜிட்டல் மினிஸ்ட்ரி நற்கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லும். அந்த பாடலில், அந்த குரலில் நல்ல கனிகளை பறித்து சாப்பிடாமல் காய்களை பறித்து சாப்பிடக்கூடிய நிலையில் இருந்த எல்லாவற்றையும் போக்கி யூடியூபில் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை, அவ்வப்பொழுது ஆங்காங்கே நடக்கக்கூடிய கருத்துக்களை, ஆற்காடு லூத்தரன் திருச்சபையுடைய செயல்பாடுகளை, முன்னேற்பாடுகளை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இது அமைகிறது. ஆங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பும் நல்க வேண்டும். ஆற்காடு லூத்தரன் திருச்சபை இன்னும் மென்மேலும் வளர டிஜிட்டல் மினிஸ்ட்ரி ஊடகத்தை நீங்கள் மிக சிறப்பான முறையில் இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இது வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.